இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா பேங்கிங் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு அமௌண்ட் இருக்கு. அதை ஏ, பி, சி 3 பேரும் 4:5:7 ரேஷியோல பிரிக்கிறாங்க. சி பியை விட 1000 ரூபாய் கூடுதலா வாங்குறாருன்னா ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருப்பான்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல சி என்பவர் பியை விட 1000 ரூபாய் அதிகமா பெறாரு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப இந்த ரெண்டு ரேஷியோக்கான, அதாவது பிக்கும் சிக்கும் ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 7ல 5 போச்சுன்னா 2. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டுக்கு இந்த 1000 ரூபாய். அப்ப ஒரு பார்ட்டுக்கு 1000 2ஆல் கேன்சல் பண்ணா 500 ரூபாய். ஒரு பார்ட்டுக்கு 500 ரூபாய். கொஸ்டின்ல ஏ மற்றும் பியின் கூடுதல்னு கேட்கறாங்க. அப்ப ரெண்டு ரேஷியோ ஆட் பண்ணா இங்க 4 இருக்கு, இங்க 5 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணா 9. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 500 ரூபானா அப்போ 9 × 500 = 4500. ஸோ ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 4500 ரூபாய் வாங்குவாங்க. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து ஒரு தொகையை 2:1:3 விதத்தில் பிரித்துக் கொள்கின்றனர். சி என்பவர் பியை விட 2000 ரூபாய் கூடுதலாக பெறுகிறார் எனில் ஏ மற்றும் பி மற்றும் சியின் கூடுதல் கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.